வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நம்மளோட பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறது, நெகட்டிவிட்டி வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாத்துக்குமே நெகட்டிவாக பேசுவாங்க, பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது எல்லா சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் பார்க்கணும். ஏன் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக விரும்புகிறாங்கன்றதை பார்த்துருவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவியில் வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் சொல்லும்போதோ, ஒரு யூடியூப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். யூடியூப்பில் ஒரு நெகட்டிவான நியூஸ் பார்க்கும்போதோ அதை வந்து நம்ம வந்து அதாவது அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. இங்கே இவ்வளவு தப்பான விஷயம் நடக்குது, இங்கே இவ்வளவு கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோன்னா டக்குன்னு பீப்புள் வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நெகட்டிவ் வந்து பீப்புளுக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால தான் எல்லாருமே அந்த நெகட்டிவ் நோக்கி போவோம். இப்போ அந்த நெகட்டிவிட்டி எப்படி அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் எனக்கு தெரிஞ்சது, தயவு செஞ்சு காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பர் அண்டு நியூஸ் டிவியை வந்து பார்த்துறாதீங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி தான். இந்த நியூஸ் பேப்பரு, டிவி இதில் பார்த்தீங்கன்னா 100 விஷயம் வருதுன்னா 90 விஷயம் வந்து நெகட்டிவ் நியூஸ் தான். ஸோ தயவு செஞ்சு காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த நெகட்டிவ் நியூஸை படித்தேன்னா எல்லாமே உங்கள் மண்டக்குள்ளே போய் இந்த இடத்துல இவ்வளோ கொள்ளை, இந்த இடத்துல இவ்வளோ இப்போ இந்த ஒரு பெண்ணை வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டே டிஸ்டர்ப் ஆகிரும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க. அதாவது நெகட்டிவான நியூஸ் பார்க்காதீங்க, நெகட்டிவான நியூஸே படிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் போகிற 90% நியூஸே நெகட்டிவாக தான் போடுறேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இம்பார்ட்டன்ட், பாசிட்டிவ் வார்த்தையை வந்து பேசுங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட, சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சூப்பராக இருக்கேன் சார், லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டால், நல்லா அருமையாக போகுது சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு லைஃப் டல்லாகவே போகலாம், ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இருக்கலாம். இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசினாலே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இந்த நான் வந்து நிறையா விஷயம் சொல்ல போகிறதில்ல, இந்த 2 சிம்பிள் டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த விஷயம் காலையில் நியூஸ் பேப்பர் நியூஸ் படிக்காதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் பாசிட்டிவாக பேசுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, எப்படி சார் பாசிட்டிவிட்டி ஸ்கில்லை வளர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா புக்ஸ் படிக்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸு, அந்த மாதிரி ஃபினான்ஸ் புக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் படிக்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி ரொம்ப வளரும். இந்த வீடியோக்களை எப்படி பாசிட்டிவிட்டி வளர்த்துக்கிறேன்னு புக்ஸ் சர்ச்சன் பண்ணிட்டேன், அதையும் கூட படிச்சுக்கோங்க. தமிழ்லேயே இருக்கும். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் இருந்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த உடம்புல இருக்க வேர்வை, இந்த வேர்வையெல்லாம் என்னன்னா நமக்குள்ளே இருக்க தப்பான என்ன நெகட்டிவிட்டி தான். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இந்த வேர்வையெல்லாம் வெளியேற்றிட்டேன்னா உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியெல்லாம் போகும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த 2 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். புக்ஸ் படிங்க அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தென் வார்த்தையில் நல்லா பேசுங்க. ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, எதை சொன்னாலும் நெகட்டிவாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுன்னா, உதாரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை செய்ய முடியல, அது செய்யாதியா, போயிருங்க, அதை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற முன்னாடியே தப்பாக பேசுவாங்க. நெகட்டிவாகவே எப்பயுமே பேசுவாங்க. தயவு செஞ்சு அந்த மனிதர்களோட அவாய்ட் ஆகிடுங்க. அதாவது அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி போங்க. இந்த மாதிரியான நான் சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.